ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நல்ல காரசாரமாக சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அடுத்து உப்பு தேவையான அளவு. மீனில் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுறதுக்காக கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா நம்ம புளி தண்ணி கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இருக்கிற ஈரப்பதத்துலேயே அந்த மசாலாவை நல்லா கெட்டியாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மீனை ஆட் பண்ணிடலாம். மீனில் லைட்டாக தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மசாலா தடவும் போது கரெக்டாக ஆகிடும். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண மசாலா தண்ணியாக இருந்ததுன்னா மீனில் போய் சரியாக ஒட்டாதுங்க. அதனால் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா மசாலா அதிகமாக இருக்க மாதிரி விரட்டி விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டாக உங்களுக்கு 4 மீனுக்கு சரியாக இருக்கும். அப்போ தான் மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிருங்க. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சமாக தாளிச்சிட்டு இப்போ நம்ம பெரட்டி ஊற வச்ச மீனை டைரெக்டாக இதில் சேர்க்க வேண்டியதாங்க. நார்மலாக நம்ம எண்ணெயை ஊற்றி மீனை போட்டு வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா திரும்பி அதுக்கு வேண்டிய காரம் எல்லாம் கொடுத்து நம்ம வறுக்கும் போது நல்லா காரசாரமாக இருக்குங்க இந்த மீன் வறுவல். ஏற்கனவே நம்ம மசாலாவில் மிளகாத்தூள் மிளகுத்தூள் 2மே சேர்த்துருக்கோம். இப்போ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோங்க. அந்த பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி இந்த மசாலாவோட நல்லா ஒட்டிக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்கிறத விட ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு வறுத்தேடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.